பாபா திரைப்படத்தில் நடித்தது தான் நான் செஞ்ச தவறு. அதனால் என்னுடைய மார்க்கெட்டே போயிருச்சு அப்படின்னு ரொம்பவே நேரடியா சொல்லியிருந்தாங்க சார். அது உண்மையா? அது என்ன நடந்ததுங்க? இல்ல உண்மையாவே அந்த நேரம் பாபா படத்திற்கு யார் கதாநாயகி அப்படின்ற முடிவு வந்தப்போ, சுரேஷ் கிருஷ்ணா தான் என்ன பண்ணாரு, இவங்க மனிஷா கொய்ராலா வந்தா நல்லாயிருக்கும் அப்படின்போது ரஜினி அவர் சாய்ஸ்லேயே விட்டாச்சு. ஏன்னா அப்போ பாலிவுட்ல பரபரப்பில் இருக்காங்க. ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி நம்ம தமிழில் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா முதல்வன், இந்தியன் எல்லாம் பண்ணியாச்சு. இந்த படம் பாபா அவங்களுக்கு ஒரு பெரிய ரீஎன்ட்ரியா இருக்குன்ட்டு பாபா மேல அப்படி ஒரு ஹைப் இருந்தது. நம்ம லியோ எப்படி அப்டேட் கேட்கிறோம், அதை விட 10 மடங்கு அப்ப பாபா தான். நீங்க திருமண பக்கம்லாம் பாபா பாபா செய்தியா தான் இருக்கும். அப்ப தொங்குற நாளிதழ்ல இருந்து, வார பத்திரிகையில இருந்து எல்லாம் ஏதாவது ஒரு செய்தி இருக்கும்போது பாபா செய்தி இல்லாம இருக்காது. அந்த நம்பிக்கையில தான் இவங்களும் வந்திருக்காங்க. பெரிய ஹைப் படம், ரஜினி ப்ரொடியூசரு. ஆனா பாத்தீங்கன்னா படம் அட்டர் ஃபிளாப் ஆனவனே. சமீபத்தில் தான் அந்த பேட்டி கூட சொல்லியிருந்தாங்க, என்னுடைய சினிமா கேரியரே மாறி போனது அதனால தானே.